இந்த வீடியோ எஜுகேஷன் மற்றும் இன்ஃபர்மேஷன் பர்பஸ் ஒன்லி மட்டும். நீங்கள் எந்த ஒரு ஷேர் வாங்கும் பொழுதோ அல்லது விற்கும் பொழுதோ செபி ரிஜிஸ்டர் அட்வைசரை கேட்டு செயல்படவும். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம ஒரு ஹவுசிங் ஃபைனான்ஸ் செக்டரை சேர்ந்த ஒரு கம்பெனி பற்றி டீட்டெயில் அனலைஸ் பண்ணுவோம். ஏன்னா ஒன் ஆஃப் த மேஜர் செக்டர் ஹவுசிங் ஃபைனான்ஸ். நம்ம மக்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து வீடு கட்டணும்னு ஒரு ஆசை இருக்குது. அதில் மேஜர் பார்ட் பார்த்திங்கன்னா ஃபைனான்ஸுக்கு போவாங்க. ஹோம் ஃபைனான்ஸ் எடுத்து தான் கட்டுவாங்க. 10 years 20 years ஒரு குறிப்பிட்ட இது ரேஞ்சில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அந்த செக்டரை சேர்ந்த ஒரு கம்பெனி பற்றி நம்ம ஒரு டீட்டெயில் அனலைஸ் பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிட்டது வந்து சுமான் கேபிட்டல் அப்படின்னோடனே நமக்கு எல்லாத்துக்கும் தெரியாது. ஏன்னா அந்த நேமில் வந்து இதுக்கு முன்னாடி நமக்கு தெரியாது ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற யாருக்குமே. அது என்னென்னா இந்தியாபுல்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் லிமிடெட் தான் வந்து நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது என்னென்னா வந்து ஒரு நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் கம்பெனி சார்ந்தது. அப்புறம் அடமானம் வச்சு எந்த பொருள் அடமானம் வச்சோம்னாலும் அதுக்கு எகென்ஸ்டாக லோன் தருவாங்க. ஸோ இது மார்க்கேஜ் பேஸ்டாகவும் இருக்குது. இது என்னென்னா ரேட்டிங் வந்து AA கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இந்த கம்பெனி நல்ல ஒரு குட் கம்பெனி அப்படிங்கிறத நம்ம இதுலேருந்து ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் பார்த்திங்கன்னா 0.73 ட்ரில்லியன் இருக்குது. அதாவது March 31 வரைக்கும் 2024. அதே சமயம் 1.5 மில்லியன், அதாவது 15 லட்சம் கஸ்டமருக்கு வந்து இவங்க சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி இவங்க நம்ம இந்தியா ஃபுல்லாகவே அரௌண்ட் 200 பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே இவங்க சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதை பற்றி ஒரு டீட்டெயில் அனலைஸ் பண்ணுவோம். நான் ஏன் இந்த கம்பெனி சூஸ் பண்ணேன்னா, எனக்கு பிடிச்ச அட்ராக்டிவ் பாயிண்ட் என்னென்னா, ஃபஸ்ட் எடுத்தோன்னே இது வந்து 10 years லோல் இருக்குது. லாஸ்ட் 5 years பார்த்தா ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஆல்மோஸ்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா பெரிய வேரியேஷன் இருந்திருக்காது. ஒரு 250லேருந்து 100 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இன்னொன்று இது ஹை ப்ரைஸ் வந்து 1200 போயிருக்குது. ஸோ அரௌண்ட் சொல்ல போனால் 85% டிஸ்கவுண்ட்டில் நமக்கு கிடைக்குது இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ். இன்னொன்று மேஜராக எனக்கு அட்ராக்டிவ் பிடிச்சது, இது மார்க்கெட் கேபிட்டல் 8500 கோடி தான். ஆனால் இதோட ப்ராஃபிட் மட்டும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 1000 crores. இது என்னென்னா அப் ட்ரெண்டில் இருக்கிறதுனால இந்த செக்டரில் வந்து இந்த கம்பெனி வந்து ஆக்சுவலாக வந்து லோ இதுக்கு போயிட்டு இப்போ வந்து அப் ட்ரெண்ட் திரும்ப ரிவர்ஸ் பேட்டர்ன் இது ஒரு ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு நான் ஒரு நம்புகிறேன். அதனால எனக்கு என்ன பண்ணுறேன்னா, இது வந்து ஃப்யூச்சரில் வந்து இது நல்ல ஒரு க்ரோத் இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் லாங் டேர்மில். ஃபண்டமெண்டல்னு பார்த்தோம்னா புக் வேல்யூவே வந்து 270 rupees அரௌண்ட் இருக்குது. ஆனால் ட்ரேட் ஆகிறது 170. ஸோ நமக்கு புக் வேல்யூ விட லெஸ்ஸாக கிடைக்குதுன்னா கண்டிப்பாக குட் நமக்கு அட்ராக்டிவ் ஒரு ப்ரைஸாக கன்சிடர் பண்ணலாம். அதுக்காக ஸ்டாக் PE 6.8. ஆனால் அதோட இதை பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரி PE பார்த்திங்கன்னா 20.5. ஸோ சொல்ல போனோம்னா இது வந்து நமக்கு கம்பேர் பண்ணோம்னா 1/3 தான் நமக்கு கிடைக்குது. ஸோ இதெல்லாம் தான் எனக்கு வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக இருந்துச்சு. அதனால தான் நான் வந்து இதை போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணி அப்படி இதை சிப் மெத்தடில் பை பண்ண ஆரம்பிக்கிறேன் 1 and 2. அதுக்கடுத்து சார்ட்டுன்னு பார்த்தா ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். 10 yearsக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 400 rupees ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இடையில 1200 வரைக்கும் போயிருக்குது. இப்போ லாஸ்ட் 5 yearsஸாக பார்த்திங்கன்னா ஒரே ஃப்ளாட் சேனலில் தான் நமக்கு தெரியும். ஸோ இது ஒரு சப்போர்ட் லெவலாக வச்சு நம்ம அக்குமுலேட் பண்ணுறதை ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 1200 crores. இன் பிட்வீனில் பார்த்திங்கன்னா 2008 பார்த்திங்கன்னா 4000 crores வரைக்கும் போயிருக்குது. ஆனால் இப்போ மறுபடியும் வந்து குறைய ஆரம்பிச்சது 1200 300 அந்த ரேஞ்சில் இருக்குது. இப்போ இனி ஃப்யூச்சரில் இன்னும் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பிஸ்னஸ் நல்லா ரெவன்யூ ப்ளஸ் அதே சமயம் ப்ராஃபிட் எல்லாமே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சுன்னா அப்கமிங் இயர்ஸில் இது ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து நல்ல ரிட்டர்ன் கிடைக்க ஆரம்பிக்கும். திரும்பவும் வந்து இது 400 500 600 அட்லீஸ்ட் 600 ஓனாலே இப்போ கரண்ட் ப்ரைஸ்க்கு வந்து உங்களுக்கு 3x நமக்கு ரிட்டர்ன் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதே சமயம் பேலன்ஸ் ஷீட் பார்த்திங்கன்னா 4700 கோடி தான் இருந்திருக்கு ரிசர்வ். அதாவது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி 10 yearsக்கு முன்னாடி. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா 18000 கோடி. ஆல்மோஸ்ட் சொல்ல போனோம்னா இதுலேருந்து 4 times இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஆனால் ஷேர் ப்ரைஸ் பெருசாக இன்க்ரீஸ் ஆகலை. ஸோ இது ஒரு நம்ம அட்வான்டேஜாக நம்ம எடுத்துக்கலாம். கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் இது ரிஃப்ளெக்ட் ஆகிறப்ப நமக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைக்கி அப்படின்னு. அதே சமயம் இன்னொன்று என்னென்னா ஷேர் ஹோல்ட் பேட்டர்ன் ஒன்று தான் நெகட்டிவாக இருக்குது. என்னென்னா ஆல்மோஸ்ட் பப்ளிக் கிட்ட 72% வச்சுருக்காங்க. மீதி இருக்கிறது தான் வந்து FIW DII ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட இருக்குது. ப்ரொமோட்டர்ஸ் இந்த இடத்துல 0. ஆனால் FII கிட்ட 19% இருக்குது. DII கிட்ட 6.62% இருக்குது. ஸோ பப்ளிக் கிட்ட 72% இருந்தாலும் ஃப்யூச்சரில் வந்து கம்பெனி நல்லா இருக்குன்னா ப்ரொமோட்டர்ஸோ அல்லது வேறு FIWயோ அல்லது DIIயோ இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ வந்து நமக்கு அதுக்கு வேல்யூஸ் இன்க்ரீஸ் ஆகும். இந்த இடத்துல நான் ஒன்று தான் நோட் பண்ணேன். நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி March 2024 பார்த்திங்கன்னா 4,93,000 இருந்திருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா 4,87,000. அதாவது வந்து ஆல்ரெடி யாரெல்லாம் ஹோல்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்க தான் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நல்ல ஷேர்னால் எல்லாருமே இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதனால் இந்த ஒரு பாயிண்ட் எனக்கு அட்ராக்டிவாக பிடிச்சங்காட்டி இதையும் நான் ஹோல்ட் பண்ண ஆரம்பித்தேன்.
மற்றபடி சேல்ஸ் க்ரோத்துன்னு பார்த்திங்கன்னா ஒரு பெருசாக இல்லை, டவுனில் தான் இருக்குது. லாஸ்ட் 3 இயர்ஸ் -5%. ப்ராஃபிட் க்ரோத்தும் பார்த்திங்கனாலும் -2% தான் இருக்குது. ஆனால் ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா -4% ஆகிருக்குது. ஸோ எல்லாமே இது நெகட்டிவாக இருக்கிறப்ப ஸ்டாக் ப்ரைஸும் நெகட்டிவாக இருக்குது. ஸோ இது சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுனாலே ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஷேர் ப்ரைஸும் நமக்கு நல்ல ப்ரைஸ் கிடைக்கும். அதான் எப்பவுமே டிப்பில் வாங்கினோம்னா நல்ல ப்ரைஸில் நமக்கு கிடைக்கிறப்ப வாங்கி வச்சோம்னா நல்ல கம்பெனியாக இருந்தால் அப்போ வரப்போ நமக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ இது ஒரு நல்ல அட்ராக்டிவ் பாயிண்ட்டாக நான் கன்சிடர் பண்ணுறேன். அதனால தான் நான் ஹோல்ட் பண்ணுறேன், அக்குமுலேட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் செய்யவும்.